ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எங்கே கிளம்புனேன்னு பார்த்தீங்கன்னா, டூர் வந்து போட்டிருந்தாங்கங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமா சேர்ந்து லேடிஸாக வந்து கிளம்பியிருந்தோங்க. வேனு பிடிச்சு தான் வந்து கிளம்பியிருந்தோம். நாங்குநேரி பக்கம், அப்புறம் வந்து நாகர்கோயில் பக்கம்லாம் இருக்கிற கோயில்களை வந்து கும்பல்லாம் சொல்லிட்டு ஆன்மீக சுற்றுலா கிளம்பி போயிருந்தோம். நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்ட கோயில். அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியூர் முருகர் கோயில் தான். எனக்கு ரொம்ப நாள் போகணும்னு ஆசைங்க. இன்றைக்கி வந்து என்னோடய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ரொம்ப வந்து மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் ஒரு 2 தடவையாக இங்கே போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வர முடியாமல் போச்சு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த சந்தோஷத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோ போட்டேங்க. அங்கே வேல்மரல் புக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து நான் செல்ஃபோனில் போட்டு விட்டுட்டே தான் கேட்பேன், படிப்பேன். இப்போ வந்து வாங்கியாச்சு. அப்புறம் திருவாதிரையாக இருந்தனால அங்கே களி பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. நேராக நாங்கள் போனது நாகராஜா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த நாகராஜா கோயிலுக்கு ஒரே ஒரு முறை வந்திருக்கேங்க. கன்னியாகுமரி வந்து ஒரு டூர் போட்டிருந்தோம், ஃபேமிலி டூர். அதில் போயிட்டு வரும்போது அப்படியே வந்து இந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். இன்றைக்கி தான் வந்து 2வது முறையாக இவரை வந்து கும்பிட வந்திருக்கிறேன். காலையில் கொண்டு போன டிஃபனை கடகடன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் வேகமாக சாமி கும்பிட்ட கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயில் தாங்க. அம்மா நட சாத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக வந்து சாமி கும்பிட வந்தாச்சு. அங்கேயும் அவரையுமே வந்து தரிசிச்சாச்சுங்க. ஆஞ்சநேயர் ரொம்ப பெருசாக இருந்தார். அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வெண்ணெயாலேயே வந்து அவருக்கு அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. கூடவே அங்கே இருந்த நடராஜருக்கும் இன்றைக்கி திருவாதிரை அப்படிங்கிறனால ரொம்ப அழகாக சூப்பராக வந்து அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, நெருப்படி கூட்டம் இல்லை, ஆனால் கூட்டம் இருந்தது. ப்ளஸ் நல்லா சாமி கும்பிட்டுட்டு போக வேகத்தில் வெளியில் இருந்த எதையுமே கவனிக்காமல் போயாச்சு. இப்போ தான் வந்து வெளியில் வந்து தேவையான 1, 2 பொருட்கள்லாம் வந்து பர்ச்சேசிங் பண்ணாங்க. நான் பெருசாக ஒன்றும் வாங்கலை. அப்படியே வந்து வேனில் பாட்டெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ரொம்ப வந்து ரிலாக்ஸாக வந்து இன்றைக்கி பொழுது போச்சுங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம கிச்சன்லேயே நிற்கிறதுக்கு, வீட்டிலையே இருக்கிறதுக்கு, இப்படி எப்போமாவது வெளியில் போகும்போது தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சந்திக்க முடியுது. மனசு விட்டு பேசுனது இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா போச்சுங்க. நாங்கள் மதியம் சாப்பாடு லஞ்சை முடிச்சுட்டு எந்தெந்த கோயில் போகணும் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே கௌசிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்